தோன்றினோமே ஊரே நம் பேரையே சொல்லவே வாழ்வோமே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் மீண்டு வருவோமடா. மண்ணில் சாய்த்தாலும் விண்ணில் போட்டாலும் மீண்டும் வருவோமடா. தாக்க 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 தாக்க. கேள்வி கேட்காமல் விடைகள் கிடையாதே, விடியல் கண்ணோடு தான் காண்போம். தோல்வி இல்லாமல் வெற்றி வாராதே, தேடல் தீராமலே வாழ்வோம். காடுகின்ற துன்பம் காணல் நீரை போல காணாமல் போகும் ஓர் நாளிலே, கண்ணின் முன்பு இன்பம் கங்கை ஆற்றை போல ஓடும் நாளிலே. சொந்த பந்தமே இந்த ஊரு உலகமே நம்மை தூக்கி வீசிடும் நேரமே, காலம் யாவுமே நம்மை காத்து நிற்கவே நட்பு ஒன்று மட்டுமே போதுமே. டேய், கொழுக்கட்டை மாவுல செஞ்ச கூர்கா மாதிரி உட்காந்துட்டு இருக்க. நைட்லாம் தூங்கினே இல்லையாடா? ஏச்சி படு வந்து பர்றா. கேடாச்சும் கேடுப்போ. டேய், ஃபோன் ஆஃப்ல இருக்கு அவ்வளோதானடா. அதுக்கு ஏன்டா இப்படி என்னமோ? இல்லைடா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. மச்சான், ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலாம். ஒரு மாதிரி இல்லைடா, பல மாதிரி இருக்கும் மச்சான். கொஞ்சம் முறைக்கிறானே. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 18 ரூபா ஆச்சு. 18 ரூபா தானே? இவனுக்கு கூட பண்ணுங்க. டேய் தேவதாஸ், டேய் வேலையை பாடுறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுவா, அப்போ லவ் பண்ணிக்கோ என்ன? என்னது? நேற்று பால் மிந்துச்சா? எடுத்து வை ஓனருக்கு பால் ஊற்ற உதவும். என்னடா ஹலோ ஹலோ ஹலோ, நான் சத்யா பேசுகிறேன். சொல்லு. என்ன காலையிலேயே சாருக்கு எங்க ஞாபகம்? இந்து வந்துட்டாளா? இன்னும் வரல. ஒன்றும் இல்லை, நேற்றுலேருந்து இந்து ஃபோன் ஆஃபில் இருக்கான். கார்த்தி வேற ஒரு மாதிரி இருக்கிறான். நீ கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி. வந்துருவாப்பா. வரலன்னா நான் பேசிட்டு சொல்றேன். அப்புறம் ஒன்றும் இல்லை. லூசு பைய. உண்ணா முஞ்சி மாதிரி இருக்கான். இவனுக்கு செட் ஆயிடுச்சு பாரு. Trying to reach is currently switched off. Please try again later.
ஏய் பார்த்துங்கடா. ஏய் நல்லா இருக்கிறியா? பாடுறா ராணி மாதிரி வச்சிருந்துருப்பேன். உன் தலையெத்து என்ன கேட்ட? அடுத்தவன் கூட படுத்தவ தான் பொண்டாட்டியா வேணுமாண்ணா? நீ அடுத்தவன் பொண்டாட்டி தான், ஆனா இனிமே அவனை தவிர மற்ற எல்லாரு கூடயும் படுக்கணும். ஆமா, அதனாலதான் நான் உன்னை இன்னும் தொடாம இருக்கேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டு போயிடு. போயிடலாம். இன்னைக்கு நைட்டே போயிடுவேன். ஆனா எங்கன்னு எனக்கு தெரியாது. பாம்பேயா, ஹைதராபாதா, ஏன் தாய்லாந்து, துபாய் கூட ஒன்று அனுப்புவானுங்க. உனக்கு என்ன நல்ல ரேட்டுக்கு போவ. வேறு எதாவது வேணுமாண்ணா? நான் ஒரு ஆம்லெட்ண்ணா. சார்ண்ணா. டேய், என்ன மேடம் மார்க்கெட் இருந்து காய்கறி வரல? யாரு? சத்யா இருக்காரா? யாரு? சத்யா இருக்காரா இல்லையா? ஏலே சத்யா, உனக்கு தலை ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை ஃபோன் பண்ணுது. இந்தல உனக்கு எந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா? நட்டு யாரா நச்சு? அது அங்கே போய்க்கலு பையனா வந்துட்டாங்க வெட்டி. ஹலோ, யாரு? உனக்கு தெரியாதாக்கும்? ஏலே முத்து, மடமடன்னு வேலையை பாருல. அரிசியா வந்துட்டாங்க வெட்டி கதையை பேசிக்கிட்டு. சொல்லு சார். ரொம்ப பிஸியோ? வந்து பேசுறதுக்கு இவ்ளோ நேரமா? இந்து கிட்ட பேசுனியா? இந்து அம்மா கிட்ட பேசினேப்பா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாங்க. இன்னொரு 2-3 நாள்ல வந்துருவான்னு சொன்னாங்க. சரி, ஓகே. பாத்தியா, ஒரு நாள் இந்து பேசலனா கார்த்தி என்ன எவ்வளவு ஃபீல் பண்றாரு. நீயும் இருக்கியே, ஒரு நாளாச்சும் ஃபீல் பண்ணிருக்கியா? ஹலோ ஹலோ, ஓய். டேய் கார்த்தி, சரண்யா ஃபோன் பண்ணா. உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, இன்னும் 2 நாளில் வேலைக்கு வந்துடுவாளாம். போதுமா? அப்படியே உருகுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, திண்டிவனத்தில் நமக்கு வேலை ரெடி ஆகிடுச்சான். நம்ம அண்ணாச்சிக்கு தெரிஞ்ச மில் தானா? எப்பா, இன்னும் 2 நாளில் அங்கே போயிடலாம். அப்புறம் நீ பொண்டாட்டியோட கடையில் போட்டுனேரு, சரியா? டேய், இப்போ கொஞ்சம் சரிடா. என்னடா பெரியவர்கிட்ட சொல்லியாச்சு? வருவாருண்ணே, கிளம்பிட்டாரு. சாயந்தரத்துக்குள்ளார வந்துடுவாரு. என்ன பரமா வீடு பெருசு. வாழும்போது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு, வாழும்போது மட்டும் இல்லை காசி, செத்தப்புறமும் ராஜா மாதிரி தான் போகணும். செத்தா இப்படிதான் சாவணும்னு ஊர்ல இருக்கவன் அத்தனை பேரும் பாத்துக்க காசி. போறது கொடுங்க. இன்னுமா போகாம இருக்கீங்க? ஏலே, அந்த கடைசி ஸ்டெப்ல போய் பாரு. சரிங்கண்ணா. என் கழுத்து இருக்கவன் சேரானுங்க.
அண்ணா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன் சீக்கிரம் போடுங்க. உயிர் எடுக்கிறீங்க. வாங்கண்ணா. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா உன்னை பார்த்துட்டு. இந்து அவளுக்கு உடம்பு சரியில்லையா? அதான் சத்யா கிட்ட சொன்னா அதான். ஐயோ அண்ணா, சாதாரண ஃபீவர் தானா, அதுக்கு போய் நீங்க. அது இல்லைம்மா, உடம்பு சரியில்லைனா ஃபோனில் பேசலாம்ல. ஃபோன் வேற ஆஃப்லேயே இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம வேணா வீட்டில் போய் அவளை பார்த்துருந்துடலாமா? அவ வீட்ல. நான் வெளியே ரோட்லேயே நிற்கிறேன். நீ அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு முடிஞ்சா மாடியில் வெளியே கூட்டிட்டு நான் அங்கேருந்தே பார்க்கணும் போல இருக்குமா? ஹலோ ஆண்டி. சொல்லுமா. ஒன்றும் இல்லை ஆண்டி, இந்துவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கா. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ம் ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். ம் கிளம்பு. ஆண்டி, டாக்டர் இந்த டேப்லெட்டை கொடுக்க சொன்னாரு. நானே கொடுத்துருவா? நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன். அவ டாக்டரை பார்க்க தான் போயிருக்கா. என் தம்பி தான் கூட்டு போயிருக்கான். ம் சரி ஆண்டி, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். செல்லு என்னாச்சு? தண்ணியில் விழுந்துருச்சு. எனக்கு தலையெல்லாம் நோற மாதிரி இருக்கு. டேப்லெட் வேணுமா ஆண்டி? நீ கொஞ்சம் கிளம்புறியா? ம் சாரி ஆண்டி, நான் வரேன். சரியான அறுபத்தி. அதான் சொன்னேன்ல இல்லன்னு. நாயே நில்லுடா. நீ பாட்டு உள்ள போயிட்டே இருக்க, வெளியில போடா. ரவுடித்தனம் பண்றியா? ஒரு தடவை வாங்கினது பத்தாதா? அப்படியே வெட்டி கொண்டுட மாட்டேன். நீ யாரா? நீ யாரா என் பொண்ணை பத்தி கேட்க? அவ என் பொண்ணு. அவளை நான் என்ன பொண்ணா? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மட்டும் எங்கன்னு சொல்ல. பொம்பளை கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறியாடா? என் தம்பி கிட்ட தான் இருக்கா. போ, முடிஞ்சா போய் கூட்டிக்கோ. ஆம்பளையா இருந்தா அவன் கிட்ட காட்டுவோம் பவுச. அப்பயே அறுத்துருவான். பாப்போண்டி, பாப்போம். யார் யாரா இருக்கிறான்னு பாப்போம். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு? பயப்படாத, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா இருப்பா, சேஃபா. இப்போ என்னென்ன பண்றது? ஹலோ ஹலோ, யாரில் பேசுறது? நாச்சி, நான் கார்த்திக் பேசுகிறேன். நாச்சி, சத்யா மார்க்கெட்டுக்கு போயிருக்காம்ல, வந்தோன்னு எதுவும் சொல்லணுமா? அது அவன் வந்தோன்னா கொஞ்சம் உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. அந்த போன நம்பர் டேப்ல பாருங்களே. சொல்லுதும்ல, போய் பாருங்க. நீங்கள் மறந்துடாதீங்க நாச்சி, வந்தோடனே. சரியில்ல, சொல்லும்ல. அண்ணா. ஹலோ, சொல்லு கார்த்தி. எங்கண்ணா இருக்க? பெருசு பூச்சிடா, பரம வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நான் உடனே வரேண்ணே. ஏண்டா, ஏதாவது? எப்பப்பா? மத்தியானம் 1 மணி இருக்கும். எப்படிப்பா? நல்லா இருந்தாரு. வயசாயிடுச்சுல. பரம எங்க இருக்காப்ல? உள்ளதான் இருக்காப்ல. போ. நல்லா இருந்தா படுக்கை விட்டு எந்திரிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஹலோ, சொல்லுடா. ஹலோ, என்னடா, எதுவும் பிரச்சனையா? அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க, உள்ளதான் இருக்காப்ல. கார்த்தி, இங்கே தான் இருப்பேன், வந்துரு. டேய் கார்த்தி, ஒரு முக்கியமான வேலையா போறேன், வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுறேன். உங்க நேரத்தில் வந்துடுவாரா? சரி வை. என்ன போசா? நல்லா இல்லை, நவரு. இந்து எங்கடா? என்னது? குமார் வேணாம். இந்து எங்க? என்னடா இது? ஓம் பொண்டாட்டி என்கிட்ட கேட்குறா? என்கிட்ட விட்டு வச்சுக்கிறா? வேணாம் குமார், இதாக இருந்தாலும் பேசிக்கலாம். பேசி என்ன? வீட்டில் வந்து பெரிய படம் ஓட்டிக்கிறா?
நியாயமாக உன்னை போட்டிருக்கணும். ஏய் இன்னைக்கு சனிக்கிழமை தனி பணமாக போகுதேன்னு நினச்சேன். கயிற்றில் ஆடும் பம்பரம் ஓசை இன்றி ஓயும் ஓதினோம் ஏகம்பன கட்சி ஏகம்பன பாச பிணைப்பில் மயங்கும் மானிடம் பாச கயிற்றில் மாட்டும் ஓதினோம் ஏகம்பன கட்சி ஏகம்பன ஏ முன்னும் எத்தனை ஜென்மங்களோ இன்னும் எத்தனை ஜென்மங்களோ அறியாமல் புரியாமல் அறியாமல் அது புரியாமல் உயிரற்ற பிணம் கண்டு உயிருள்ள பிணமெல்லாம் அழுகின்றதே பாவம் அழுகின்றதே ஐயோ அழுகின்றதே தேம்பி அழுகின்றதே. டேய் எங்க இருக்க? டேய் வரமா அப்பா இறண்டறா. டேய் என்னது? ஏய் அங்க தண்ணி உண்டு பா. சவுண்ட் இருக்கேன். ராவுகா நான் வரல. எனக்கு எதுவும் கேட்கல. முடிச்சுட்டு வா, வேலை இருக்கு. ரைட் நம்ம எடுத்து வாடா. ராவு கூப்பிடுறான் வரலன்ட்ட. ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் பம்பரம் ஓசை இன்றி ஓயும் ஓதினோம் ஓதினோம் தானே தந்தனா தந்தனா தானே தந்தனா தந்தனா தானே தந்தனா தந்தனா தானே தந்தனா. வரவுட வேற யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, முடிய போகுது. ஜாலியாப்பா, இனிமே நான் அவனுக்கு அண்ணன் இல்லை அப்ப. எரிஞ்சிட்டு இருக்கப்ப எங்கள் அப்பா வந்துச்சானா அடிச்சிடாத. எதனா பொம்பளை பேர் சொல்லு, அவனே படுத்துப்பான். சந்தோஷம் போயிட்டு வாயா. டேய் சாரிடா, இந்த இதில் நான் ஒன்றை மறந்துட்டேன். என்னடா இது பிரச்சனையா? இந்து சந்தோஷம் போயிட்டு வாப்பா, சந்தோஷம் போயிட்டு வா. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறானா இந்த நீதானா? எப்படியாவது டேய் பாவம் அவன். என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டேன். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். வேற பாலானை பின்னாடியே சுற்றின இருக்கான். சரி நீ பரம வீட்டுக்கு வந்துடு. உங்களை நம்பிதான் இருக்க. ஒன்றும் இல்லைடா, வாடா.
என்னடா ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போதானே வாங்க எனக்கு ஒரு ரவுண்டை போடு. பா 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 பா. என்ன பார்த்துன்னே இருக்க? போடுறா. வாடா காசி. இம்மாடா எங்கே போயிருந்த? எங்கள் அப்பா நான் சொர்க்கத்தில் ட்ராப் பண்ண போயிருந்தியா? உட்காரு. ஏய், காசிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வை. சரியா இருக்கா பாரு. சரியில்லை குமாரே. காசி தானே பாவம், பெண்டு கழுந்துருச்சு. ஆனால் கலக்கிட்டோம்ல காசி. கலக்கிட்டீங்களா? ஏதோ எம்எல்ஏ எம்பி சாவாட்டம். ஐயா, எங்கள் அப்பங்கண்டி உயிரோட வந்து பார்த்தந்தான் செத்துருப்பா அப்படியே. குமாரே, ஒரு நிமிஷம் வா, பேசணும். என்னண்ணா? வாடா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எதா இருந்தாலும் இங்கேயே பேசு. யார் இருக்கா இங்கே? யாருன்னா வெளியாலாம்? ஏய், என்னடா காசி, நான் தனியாக பேச போகிறேன். சே, காசி கதெல்லாம் ஆகாதுண்ணே. டே காசி, என்னடா? ஒன்றும் இல்லை பரமா. அண்ணே, தப்பா எடுத்துக்காத. டேய் வாடா. என்ன காசி, பொருள் ஏறுது? இவரு குரல் தான் கொஞ்ச நாளாக ஏறின்னு இருக்குதானே, எல்லாம் இவர் பண்ணுற வேலை. என்ன காசி? இல்லை பரமா, அண்ணன் இருக்க சொல்ல பேசினா மரியாதையாக இருக்காதுன்னு தான். என்னடா மரியாதை? பெரிய மரியாதை. பரமா, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன். எலெக்ஷனில் நம்ம கூட வேலை செஞ்சுருக்கான். அவன் பொண்டாடி தூக்கியிருக்கான் பரமா. தூக்கிட்டியா? அண்ணே பாவண்ணே, அதான் கல்யாணம் இருக்கு. வேணாம் குமார், அந்த பொண்ணை விட்டு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் என்ன பண்ணுருவா? அம்மா சீன் விடுறா. என்ன அமுத்தலா? நீ அறுத்துருவேன். ஏய், அருடா அருடாங்கிற. ஏய் பரமா, என்னடா இது? அசால்ட்டா அறுத்துருவேங்கிறான். இதான் உனக்கு மரியாதையா? நான் இருக்கேன், எனக்கு தான் மரியாதையா? அண்ணே, அறுத்துருவே நீ? மன்னிச்சுக்கண்ணே, ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன். சூடாறதுக்குள்ள சாப்பிடுங்க. விடுறா நம்ம பசங்களுக்குள்ள. ஏய் குமார், ரவுண்டா போடு. பரமா, பாவம் பரமா, சின்ன பிள்ளைங்க. என்ன ஏதோ தெரிஞ்ச பொண்ணா? தெரிஞ்ச பொண்ணா? யாருக்கு தெரிஞ்ச பொண்ணா? என் அக்கா பொண்ணா, சொந்த தாய் மாமா. சின்ன வயசுல இருந்தா அவள் வளர்றதுக்கு நான் வெயிட் பண்ணுங்கிறேன். எதுக்கு இப்படி தூக்குறதுக்கா? நீ வேறண்ணா, கல்யாணம் பண்ணுறதுக்குண்ணா. நம்ம தொழில பிஸி ஆகிட்டான், அந்த கேப்பில் திருத்தாளி கட்டிட்டான், தூக்கிட்டேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. பாவண்டா, உன் அக்கா பொண்ணு தானே அவ. ஏய், என்னடா அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, ஆயா பொண்ணுன்னு? அவளும் பொண்ணு தானே. இவன் மாமாடா, நோ தாய் மாமா, ஒரிஜினல் மாமா. ஏண்டா குமார, காசு இவ்வளோ சொல்கிறானா? அப்படி ஒரு உலாவா? நீ வேற 15-20ன்னு போகுண்ணா, பார்த்தாலே அழுவா. நீ வேணா பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசு. நம்ம விஜயோட ஜெயலட்சுமி மட்டும் இருப்போம். ஐயா, அவெல்லாம் பக்கத்துல நிக்க முடியாது. நேடா அது என்னைய கீர் ஏத்துற? ஏய் காசி, அண்ணே கிளம்புடா. சொல்றேன்ல, நான் பார்த்துட்டு அனுப்புறேன். கிளம்புடா காசி. வாடா வாடா. சரி காசி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரமா, நீ போடா. சொல்கிறேன்ல, அவரை வேற நீ காண்டேத்தி விட்ட. அதான் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன காசி? உன்னை நம்பி தான் போகிறேன். அண்ணா, என்னாச்சுண்ணா? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அந்த பொண்ணு பேர் என்ன? இந்து. சரி, நீ கவலைப்படாத.
இந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியதே போகிறோம். ம் ம். என்னடா அது? குமாரே, பெரிய ஹோல்சேல் வியாபாரி வைக்கேடா. ரகரகமா இருக்காளுகளே. இவதானே எல்லாம் மருந்து ஏற்றி விட்டியா? ஓவரா துள்னா அதான் தூக்குடா அவளை. கோல்டு பீஸ்ரா, வயசு திரும்பின மாதிரி இருக்கடா. இவெல்லாம் சித்து நீ வகடா. என்னடா புரியலையா? ஏய் குமாரு, பொண்ணுங்களை 4 வகை இருக்குது. பத்மினி, சித்தினி, சங்கினி, அத்தினின்னு. அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டா. தெரிஞ்சுக்குவ. எப்படா தெரியும்? இன்னும் 1 hour ஆகும்ண்ணா. இந்த மருந்து இருக்கு வேணா. தெளியட்டும். இப்ப காட்டுல சிங்கத்துக்கு பசிக்குதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணோம்? சாப்பிடும். ஏய், வேட்டைக்கு போகுமா? போனா அப்ப சிங்கம் ஒரு மானை பாக்குது, மானும் சிங்கத்தை பாக்குது. உடனே மானு, ஐயோ சிங்கத்துக்கு பசிக்குதேன்ட்டு சிங்கம் என்னை வந்து துண்ணுக்கோணுமா? சிங்கத்துக்கு இறையிடுமோன்னு மானு பயந்து தெரிக்கும். தாண்டா நம்ம இறன்னு சிங்கமும் பாஞ்சு பிடிக்கும். அது ஓட, இது துரத்த, கடைசியா பாஞ்சு அது குறைவலே கடிச்சு அது விருந்துரா. இந்த சிங்கமும் வேட்டையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மான ஃபேக்டரிக்கு அனுப்புறேன். இந்த மான் எந்த சொந்த மான் பக்கம் வந்துதான். முதல்ல இங்க இருந்து போ. என்னடா இங்க? எங்கடா வா? ஓட்டானே இவன் தானே எல்லாம் இவனால தானே? டேய், என்ன கதை சொல்றியா? போய் புரியா? எங்க இருந்துடா வர்றீங்க? யாரா நீ? தொழில் பண்றது எம்மா கஷ்டம் தெரியுமா? பெரிய நீ. டேய், தூக்குடா அவனை. என்ன முறைகிற? பெரிய நீ. நான் யாருன்னு தெரியுமா?
என்னடா பாலா டேய் யாரா நீ கேட்கிறேன்ல சத்யா இப்படி எங்க இருந்துடா வர்றீங்க எந்த ஏரியாடா நீ நான் தெரியுண்ணா நம்ம பாரா மட்டாஞ்சேரி மட்டாஞ்சேரியில எவன் புள்ள நீ துளசிடா அவளா அவ புள்ளையா நீ சும்மா சொல்லக்கூடாதா என்ன பொருடா அவ சும்மா தலன்னு ஐயோ நானும் எத்தனையோ பொண்ணுகளை பார்த்துருக்கேன்டா அவளுக்கெல்லாம் இவ பக்கத்தோட நிக்க முடியாதுடா டேய் இப்போ ஒன்று காமிச்சிய அவ அந்த ஜாதிடா டேய் உங்க அம்மா கதையை முடிச்ச அன்னைக்கு உன் கதையை முடிச்சுக்கணும்டா எங்க மூஞ்ச காட்டு ஏன் ஜாடக்குதான்னு பார்ப்போம் உங்க அம்மா அவ முதல்ல எஸ் ஆயிட்டானே